ஜோதிடத்தை நாடி வந்த அன்பு நேயர்களுக்கு வணக்கமுங்க. எத்தனையோ வீடியோ பார்த்தாலும் இந்த ஒரு வீடியோ உண்மையா கஷ்டப்படுற உங்க வாழ்க்கைய மாற்ற போகுதுங்க. அப்படி என்ன இந்த வீடியோல இருக்குன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை முதல் முறையா பார்க்குறவங்களா இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டனையும் கொடுத்து ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனை சூஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நாங்க போடுற ஒவ்வொரு பதிவும் உங்ககிட்ட வந்து சேருமுங்க. எப்பவுமே ஒரு நல்ல விஷயத்தை தொடங்குவதற்கு முன்னாடி எம்பெருமான் முருகனை மனதார வேண்டிக்கோங்க. நீங்களும் நான் சொல்ற மந்திரத்தை சொல்லிக்கிட்டு கமெண்ட் பாக்ஸ்ல ஒரு கமெண்ட் பண்ணிடுங்க. ஓம் முருகா சரணம், ஓம் முருகா சரணம், ஓம் முருகா சரணம். வணக்கமுங்க. இப்ப மீன ராசியில இருக்கக்கூடிய கிரகநிலை எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்களா? தைரிய வீரிய ஸ்தானத்துல சந்திர பகவானும், சுகஸ்தானத்துல குரு பகவான் வக்ர நிலையில இருக்கிறாருங்க. ரண ருண ரோகஸ்தானத்துல கேது பகவானும், தொழில் ஸ்தானத்துல சூரிய பகவானும், புதன் பகவானும், சுக்கிரன் மற்றும் செவ்வாய் பகவானும் இருக்கிறாங்கங்க. அயன சயன போகஸ்தானத்துல சனி பகவானும், ராகு பகவானும் இருக்கிறாங்கங்க. மீனராசி நேயர்களே, மிக மிக அன்பான இதயத்தால் நெருக்கமான என் அருமை மீனராசிக்கார அன்பர்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? உண்மையாவே நலமா இருக்கீங்களா? நம்ம மீன ராசிக்காரங்க இயல்பிலே மிக அளவுக்கு அதிகமான இரக்க குணம், கருணை நிறைந்த மனசுங்க. பிறருக்கு உதவின்னு ஓடோடி செய்யக்கூடிய அற்புதமான நற்குணம் கொண்டவங்க இவங்க. இதெல்லாம் கொண்டவங்களா இவங்க இருக்காங்க. உங்களுக்கு அனுதினமும் ஆண்டவனே துணை என்று இறைவனையே முழு மனசோடு நம்பி அவரோடு ஒட்டி வாழக்கூடிய புண்ணிய ஆத்மாக்கள் இவங்கங்க. இவங்க சொந்த வாழ்க்கையில எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் சரி துளி கூட கவலைப்பட மாட்டாங்க. ஆனா அவங்களுக்கு நெருங்கிய நண்பர்கள், அன்புக்குரியவர்களோட வாழ்க்கையில ஒரு சின்ன கஷ்டம் வந்தாலே அதை தாங்க முடியாம உடனே ஓடி போய் உதவி செய்யக்கூடிய மாண்புமிக்க உள்ளம் கொண்டவங்க நீங்கங்க. அதே சமயம் ஒரு தாய் மாதிரி மாறாத அன்பு, அழகிய அக்கறை எல்லாம் மேலும் காட்டக்கூடிய மனசு உங்களுக்கு. இப்படிப்பட்ட அருமையான புனிதமான நற்குணங்கள் நிறைந்த மீனராசி அன்பர்களே, மனதார சொல்றேன், எல்லாரும் நலமா இருக்கீங்களா? உண்மையா சொல்லுங்க. எங்கம்மா நீங்க வேற எங்களை பார்த்து இப்படி ஒரு கேள்வி கேட்குறீங்களே, எங்களை பார்த்தா நலமா இருக்கிற மாதிரி தெரியுதா என்று உங்க மனசுக்குள்ள நீங்க நினைக்கிறது எனக்கு ரொம்ப தெளிவா புரியுதுங்க. மீனராசிக்கார அருமை உள்ளங்களே, கவலைப்படாதீங்க. தயவு செஞ்சு ஒரு நிமிஷம் கூட கவலைப்படாதீங்க. உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய எல்லா கஷ்டங்களும் பனி மாதிரி மெல்ல மெல்ல சூரிய ஒளியில கரைஞ்சு போகுதுங்க. உங்களுடைய நீண்ட நாள் ஆசைகள், ஆழமான கனவுகள் எல்லாமே நீ ஒவ்வொன்றா அழகா நிறைவேற போகுதுங்க. முதல்ல உங்க உடல்நிலை முழுமையா சீராகி மிக அருமையான ஆரோக்கியத்தோட மகிழ்ச்சியா இருக்க போறீங்க. இதுவரை திருமணம் ஆகலையே என்று ஏங்கியவர்களுக்கு எல்லா தடைகளும் அகன்று உங்களுக்கு ஏற்ற உயர்ந்த உன்னதமான இதயத்தால பொருந்தக்கூடிய வாழ்க்கை துணையோட ரொம்ப விரைவிலே திருமணம் நடந்தேற போகுதுங்க. குழந்தை பாக்கியம் இல்லையே என்று கண்ணீர் விட்டு ஏங்கிய தம்பதிகளுக்கு அந்த அழகிய மழலை செல்வ குழந்தை பாக்கியம் கிடைக்க போகுதுங்க. மிகுந்த மகிழ்ச்சியோடு, அது மட்டும் இல்லாம பூர்வீக சொத்து ரீதியா நீங்க சந்திச்ச அத்தனை சிக்கல்களும் பிரச்சனைகளும் ஒரு மிக அமைதியான சுமூகமான தீர்வு கிடைக்க போகுதுங்க. உங்களுக்கு முறைப்படி வர வேண்டிய பூர்வீக சொத்து முழுமையா உங்க கைக்கு வந்து சேர போகுதுங்க. படிச்சு முடிச்சு நல்ல வேலைக்காக ஆவலோடு காத்திருக்கிற இளைஞர்களுக்கு உங்கள் தகுதிக்கு, படிப்புக்கு ஏத்த மாதிரி மிக சிறப்பான உயர்ந்த வேலை வாய்ப்புகள் அமைய போகுதுங்க. மீனராசி அன்பர்களே, மிக முக்கியமான விஷயமுங்க. நம்ம ராகு பகவான் சுமார் 18 வருஷங்களுக்கு அப்புறமா ஒரு மாறுபட்ட மிக வலிமையான புதிய நிலைக்கு மாற போறாருங்க. இந்த புதிய ஆண்டு தொடங்கும் போது உங்க வாழ்க்கையில ஒரு மிகப்பெரிய ஆச்சரியமான மாற்றத்தை அவர் ஏற்படுத்த போறாருங்க. உலகத்துல இருக்கக்கூடிய பெரிய தொழிலதிபர்கள், கோடீஸ்வரர்கள் எல்லாரோட ஜாதகத்திலையும் ராகு பகவானுக்கு ஒரு மிகப்பெரிய முக்கிய பங்கு இருக்குதுங்க. இந்த கலியுகத்துல ராகு பகவான் ஒருத்தருக்கு நன்மை செய்ய ஆரம்பிச்சிட்டாருன்னா தரையில இருக்கிறவங்களை கூட வானம் வர உயர்த்துவாருங்க. அதே நேரத்துல தீமை செய்ய ஆரம்பிச்சிட்டாருன்னா வானத்துல இருக்கிறவங்களை கூட தரைக்கு கொண்டு வந்து விடுவாருங்க. ராகு பகவான் இப்ப குருவோட நட்சத்திரத்தை விட்டு விலகி சதய நட்சத்திரத்துல பிரவேசம் செய்ய போறாருங்க. இது அவரோட சொந்த நட்சத்திரம்ங்க. அதனால இதன் மூலமா உங்களுக்கு மிகப்பெரிய அபார வெற்றிகளை அள்ளித்தர போறாருங்க. 2026 ஆண்டு தொடக்கத்திலிருந்து ஆகஸ்ட் 2026 வரைக்கும் நீங்க கனவுல கூட நினைக்க முடியாத பிரம்மாண்டமான வெற்றிகளை அடைய போறீங்க. ராகு பகவான் முதல்ல தன்னோட பரம நண்பரான சனி பகவான ராசியில சஞ்சரிக்கிறாருங்க. அதுக்கடுத்து குருவோட அஸ்திரத்திலிருந்து விலகி சுய நட்சத்திரத்துல மிக பலமா வீட்டிருக்க போறாருங்க. கிரகத்தோட வலிமையை பொறுத்த வரைக்கும் இப்ப அவர் முழுமையான பலம் கொண்ட நிலையில இருக்கிறாருங்க. உங்களுக்குள்ள எப்படியாவது வெற்றி பெறணும் அப்படிங்கிற ஒரு தனிப்பட்ட வெறி, உத்வேகம், தீவிர ஆசையெல்லாம் உண்டாக்க போறாருங்க.
உங்களுக்குள்ள ஒரு பெரிய விருப்பம் இருக்குமுங்க. அதை நிறைவேற்றணும், வாழ்க்கையில நிறைய பணம் சம்பாதிக்கணும், முன்னேற்றமான காரியங்களை செய்யணும் என்று துடிச்சுக்கிட்டு இருப்பீங்க. உங்க கனவுகளை நிறைவேற்ற முடியாம தவிச்சுக்கிட்டு இருந்தா அதை செய்து முடிக்கிற வைராகியத்தை ராகு பகவான் தரப்போறாருங்க. ராகு பகவான் இப்போ உங்க ராசிக்கு 12ஆம் வீட்டுல அமர்ந்திருக்கிறாருங்க. பொதுவா 12ஆம் இடம் வெளிநாடு, மருத்துவ செலவு, தேவையில்லாத விரயங்கள், நீதிமன்ற வழக்குகள் இதை குறிக்குமுங்க. ஆனா இந்த இடத்துல ராகு பகவான் தன் பலனை செலுத்த ஆரம்பிச்சா உங்களுக்கு கூர்மையான அறிவு, எதிரிகளை தவிடுபடியாக்கும் சக்தி எல்லாம் உருவாக்குவாருங்க. 2026 தொடக்கத்திலிருந்து ஆகஸ்ட் 2026க்குள்ள உங்களுக்கு எவ்வளவு எதிரிகள் வந்தாலும் அவங்க உங்க நுனிய முடி கூட அசைக்க முடியாதுங்க. உங்களை சுற்றி மறைஞ்சிருந்த எதிரிகள் எல்லாம் இப்ப வெளிச்சத்துக்கு வந்துடுவாங்கங்க. தொழில்ல நல்ல மாற்றம், நிர்வாகத்துல முன்னேற்றம், சூழல் ரொம்ப சிறப்பா இருக்குமுங்க. உங்க வாழ்க்கை இனி சொர்க்கமா மாறப்போகுதுங்க. ஆனா ராகு பகவான் எந்த இடத்துல அமர்ந்தாலும் 100% சுப பலன்களை மட்டும் கொடுக்க முடியாதுங்க. சில கலவையான பலன்களும் வருமுங்க. சில சமயங்கள்ல உங்க கையில பணம் தங்காதுங்க, வீண் செலவுகள் வருமுங்க. அதை நீங்க பொறுமையா கவனமா கையாளணுமுங்க. தேவையில்லாத செலவுகளை மேல கட்டுப்பாடு வச்சிருக்கணுமுங்க. இல்லைன்னா நிதிநிலை கொஞ்சம் தடுமாற வாய்ப்பு இருக்குதுங்க. ஆரோக்கிய விஷயங்கள்ல அப்பப்போ சின்ன சின்ன செலவுகள் வரலாமுங்க. ராகு பகவானுக்கு 3 விதமான பார்வைகள் இருக்குங்க. அவர் அமர்ந்த இடத்துல இருந்து 5, 7, 9ஆம் இடங்களை பார்ப்பாருங்க. அவரோட 5ஆம் பார்வை உங்க 4ஆம் வீட்டுல விழுமுங்க. இது சில தேவையில்லாத செலவுகளை காட்டுமுங்க. ஆனா உங்ககிட்ட பணம் இருக்கும்போது புதுசா வீடு வாங்கலாமுங்க, வீட்டை புதுப்பிக்கலாமுங்க, கார் வாங்கலாம் என்று நல்ல திட்டம் இருந்தா உடனே செய்து முடிச்சிடுங்க. உங்க பணம் யார்கிட்டயாவது சிக்கி இருந்தா இப்ப திரும்ப வந்து உங்க வங்கி பேலன்ஸ்ல உயர வர வாய்ப்பு இருக்குதுங்க. ஆனா சொத்து வாங்கும் போது பேராசைப்படாதீங்க, தப்பான முடிவு எடுக்காதீங்க. பூர்வீக சொத்து பிரிக்கும் போது சகோதர சகோதரிகளிடம் எந்த பிரச்சனை வந்தாலும் நியாயமா பேசி தீர்த்துக்கோங்க. யாரையும் குருட்டுத்தனமா நம்பாதீங்க, நஷ்டம் வரலாமுங்க. தாயோரோட ஆரோக்கியத்துல கொஞ்சம் கூடுதல் கவனம் செலுத்துங்க. அவரோட 7ஆம் பார்வை உங்க 6ஆம் வீட்டுல விழுமுங்க. இதனால பணியிடத்துல பதவி உயர்வு, வேலையில இருந்த மன அழுத்தம் விலகுமுங்க. பழைய கடன்கள் தீருமுங்க, நிம்மதி கிடைக்குமுங்க. போட்டிகள்ல வெற்றி. ஆனா மேலதிகாரிகளிடையோ சக ஊழியர்களிடையோ தேவையில்லாம சண்டையிடாதீங்க. புது கடன் வாங்காதீங்க, பஞ்சாயத்துக்கு போக வேண்டாமுங்க, சாட்சி கையெழுத்து போடாதீங்க. அவரோட 9ஆம் பார்வை 8ஆம் வீட்டுல மாணவர்களுக்கு உயர்கல்வியில மிகப்பெரிய வெற்றி, அற்புதமான கற்றல் சூழல். ஆனால் சில சமயம் மனசோர்வு வரலாமுங்க. மாமனார் மாமியார் உறவுகளை சீரா பராமரிங்க. குறுக்கு வழி, லஞ்சம், கெட்ட பழக்கங்களுக்கு இடம் கொடுக்காதீங்க. இதுக்கெல்லாம் பரிகாரமா ஓம் நமோ நாராயணா என்ற மந்திரத்தை தினமும் மனதார சொல்லி வாங்க. ஒவ்வொரு சனிக்கிழமையும் அருகில் உள்ள சிவன் கோயிலுக்கு போயிட்டு வாங்க. தூங்கும் இடத்துல ஒரு மயிலிறகு வச்சுக்கோங்க. சனிக்கிழமை 2 கத்திரிக்காய், கொஞ்சம் கடுகு இதெல்லாம் சிவபெருமானுக்கு சமர்ப்பீங்க. பால்ல தேன் கலந்து அபிஷேகம் பண்ணி ஓம் சோம் சோமாய நமக என்று சொல்லிட்டு வந்தா ராகுவோட எதிர்மறை தாக்கம் குறையுமுங்க. வாழ்க்கை அற்புதமா மாறுமுங்க. இதுவரை உங்களை மதிக்காதவங்க கூட இனி உங்களை தேடி வருவாங்க. உங்க வாழ்க்கை முழுக்க சொர்க்கமா மாறுமுங்க. மீன ராசி ராசி மண்டலத்துல 12வது ராசிங்க. அதிபதி குரு பகவானுங்க. பூரட்டாதி 4ஆம் பாதம், உத்திரட்டாதி, ரேவதி நட்சத்திரம் உள்ளவர்கள் தான் மீன ராசிக்காரங்க. கடகம், விருச்சிகம், ரிஷபம், மகரம் இவையெல்லாம் நட்பு ராசிகளுங்க. இயல்பையே கற்பனை வளம் மிக்கவர்கள், சிறந்த பேச்சாளர்கள் இவங்கங்க. மத்தவங்க முடியாதுன்னு கைவிட்ட காரியத்தை கூட தன்னம்பிக்கையால ஜெயிச்சு காட்டுவாங்க இவங்க. நிம்மதியான உறக்கம், நோய் நொடி இல்லாத வாழ்வு தான் ஒருத்தரை கோடீஸ்வரன் ஆக்குமுங்க. அந்த யோகம் இப்போ உங்களுக்கு அமைஞ்சிருக்குதுங்க. இனி உங்க வாழ்க்கையில கண்ணீருக்கு இடமே இல்லைங்க. திருமண தடை நீங்குமுங்க, குழந்தை செல்வம் கிடைக்குமுங்க, பூர்வீக சொத்து சேருமுங்க. கடன் நிலை மாறி நீங்க இனி 4 பேருக்கு கடன் கொடுக்கிற அளவுக்கு உங்களோட பொருளாதார உயர்வு இருக்குமுங்க. பரிகாரமா நவகிரகத்துல குரு பகவானுக்கு நெய் தீபம் ஏற்றி மனதார வேண்டிக்கோங்க. கல்வி செல்வத்துல பெரிய வெற்றி கிடைக்குமுங்க. மீனராசிக்காரர்களுக்கு இனி வரக்கூடிய காலங்கள்ல மிக சிறப்பான பலன்கள் கிடைக்குமுங்க. சில இடங்கள்ல வேலையில சவால் உண்டாகுமுங்க, சில இடங்கள்ல போராட்டமா இருக்குமுங்க. உத்தியோக ரீதியா பதவி உயர்வு வரலாமுங்க. ஆனா எதிர்பார்த்த ஒரு காரியம் உடனே நடக்குமுங்க. வியாபாரத்துல பொருளாதார முன்னேற்றம் அதிகரிக்குமுங்க. தொழில்ல புதிய முதலீடுகளை போட்டு தைரியமா இறங்கலாமுங்க. குடும்பத்துல இருந்து வந்த மன கஷ்டம் விலகி குதூகலம் அதிகரிக்குமுங்க. பிள்ளைகளால நிம்மதி பிறக்குமுங்க. அலுவலகத்துல சமூகமான சூழ்நிலை காணப்படுமுங்க. எதிர்பாராத வாய்ப்புகள் தள்ளி போகலாமுங்க. வியாபாரத்துல பணவரவு அதிகரிக்குமுங்க. பங்கு பரிவர்த்தனையில ஏற்ற நேரம் இதுங்க.
குடும்பத்துல பிரச்சனைகள் தீருமுங்க. பிள்ளைகளால செலவுகள் உண்டாகலாமுங்க. பெரியோர்களோட ஆசி கிடைக்குமுங்க. குடும்பத்திற்காக பண சேமிப்புல அக்கறை செலுத்தலாமுங்க. கலைத்துறையினருக்கு செல்வ வளம் அதிகரிக்குமுங்க. புதிய முதலீடுகள்ல மிக எதிர்பார்ப்போடு இறங்கலாமுங்க. சந்திரனோட இடப்பெயர்ச்சி உயர்வு தாழ்வு கலந்த பண்புகளை கொடுக்குமுங்க. சுக்கிரன் 11ல இருப்பதால அந்நிய பெண்களால சில ஆதாயங்கள் கிடைக்குமுங்க. பண விஷயத்துல எச்சரிக்கையா இருக்கணுமுங்க. புதிய முதலீடுகளை நிதானமா செய்ய வேண்டுமுங்க. இந்த காலகட்டத்துல மீனராசிக்காரர்கள் தங்கள் தொழில், உத்தியோகம், வியாபாரம், குடும்பம் ஆகியவற்றின் நன்மைக்காக அயராது பாடுபட வேண்டுமுங்க. பண விஷயத்துல மிக கவனமா நடந்து கொள்ள வேண்டுமுங்க. மேலும் பெரியோர்களோட ஆதரவு கிடைக்குமுங்க. காரியங்கள்ல அனுகூலம் உண்டாகுமுங்க. முயற்சிகள்ல வெற்றி பெறுவீர்கள். வழக்குகள்ல சாதகமான தீர்ப்பு கிடைக்குமுங்க. எதிர்பாராத பண வரவுக்கு வாய்ப்பு உண்டுங்க. முன்னேற்றத்திற்கு தடை இருக்காதுங்க. புதிய பொருட்களோட சேர்க்கை உண்டாகுமுங்க. சிலருக்கு பயணங்களும் அதன் மூலம் ஆதாயமும் ஏற்படுமுங்க. ஷேர் மூலம் சிலருக்கு பண வரவுக்கு வாய்ப்பு உள்ளதுங்க. புதிய ஆடை ஆபரணங்கள் வாங்கி நீங்க மகிழ்வீர்கள். ஆனாலும் 3வது நபர்களோட தலையீடு காரணமா குடும்பத்துல அடிக்கடி வீண் விவாதம், கணவன் மனைவிக்கிடையே கருத்து வேறுபாடுகள் தோன்றக்கூடுமுங்க. ஒருவரை ஒருவர் அனுசரித்து செல்வது நல்லதுங்க. மாதத்துல பிற்பகுதியில குடும்பத்துல மகிழ்ச்சியும் நிம்மதியும் உண்டாகுமுங்க. பிள்ளைகள் வகையில பெருமை சேருமுங்க. உறவினர்கள் வருகையில அவர்களால உதவிகளும் உண்டுங்க. அவர்கள சிலர் மூலம் ஆதாயம் கிடைப்பதற்கும் வாய்ப்பு உண்டுங்க. அக்கம் பக்கத்துல இருப்பவர்களுடன் அனுசரணையா நடந்து கொள்ளணுமுங்க. சுப நிகழ்ச்சிகளை நீங்க கலந்து கொள்வீர்கள். உடல்நிலையில கூடுதல் கவனம் எடுத்துக்கொள்ளணுமுங்க. அடுத்தது வியாபாரத்துறையில அலுவலகத்துல பணிச்சுமை அதிகரிக்குமுங்க. ஆனா இதுவரை இருந்து வந்த அவப்பெயர் நீங்கி செல்வாக்கு அதிகரிக்குமுங்க. வீண் மனக்கவலை மறையுமுங்க. அதிகாரிகளை அனுசரித்து செல்லணுமுங்க. தொழில் வியாபாரம் நன்றாகவே இருக்குமுங்க. போட்டிகள் குறையுமுங்க. சக வியாபாரிகள் இணக்கமா நடந்து கொள்வார்கள். சிலருக்கு வியாபார விஷயமாக வெளியூர் பயணம் மேற்கொள்ள நேரிடுமுங்க. பங்குதாரர்கள் அனுசரணையாக இருப்பார்களுங்க. குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்கள் குடும்பத்தில் அனைவரையும் அனுசரித்து செல்வது நல்லதுங்க. மாத பிற்பகுதியில அக்கம் பக்கத்தில் இருப்பவர்களோட ஒத்துழைப்பு மனதுக்கு உற்சாகம் தருமுங்க. வேலைக்கு செல்லும் பெண்கள் அலுவலகத்துல தங்கள் பொறுப்புகள்ல கவனமா இருப்பது மிக அவசியமுங்க. இலகிய மனம் கொண்ட மீனராசி அன்பர்களே, நீங்கள் பொது சேவையில் நாட்டமுடையவர்கள். இந்த மாதம் கிரகங்கள் அனைத்தும் உங்களுக்கு அனுகூலமாக இருக்குதுங்க. மற்றவர்களோட உதவியால காரிய அனுகூலம் உண்டாகுமுங்க. பகைகள்ல வெற்றி கிடைக்குமுங்க. பணவரத்து தாராளமா இருக்குமுங்க. கையிருப்பு கூடுமுங்க. இதுவரை இருந்த தொல்லைகள் நீங்குமுங்க. நீண்ட தூர பயணங்களால லாபம் உண்டாகுமுங்க. மனதுல தைரியம் பிறக்குமுங்க. சுக்கிரன் சஞ்சாரம் வாக்கு வன்மையால ஆதாயத்தை பெற்று தருமுங்க. உயர்மட்ட பதவியில் உள்ளவர்களோட உதவி கிடைக்குமுங்க. தொழில் வியாபாரம் சற்று நிதானமா நடக்குமுங்க. எதிர்பார்த்த லாபம் இருந்தாலும் தொழில் தொடர்பான செலவுகள் கூடுமுங்க. சரக்குகளை வாங்கும் போது கவனித்து வாங்குவது, பாதுகாப்பாக வைப்பதும் நல்லதுங்க. உத்தியோகத்துல இருப்பவர்கள் கூடுதலா பணியாற்ற வேண்டி இருக்குமுங்க. பதவி உயர்வு கிடைக்கலாமுங்க. குடும்பத்துல இருப்பவர்களுடன் கோவப்படாமல் நிதானமாக பேசி அனுசரித்து செல்வது நல்லதுங்க. சகோதரர் வகையில உதவி கிடைப்பதுல தாமதம் உண்டாகலாமுங்க. உடல் ஆரோக்கியத்துல கவனம் தேவைங்க. கணவன் மனைவிக்கிடையே இருந்த மனஸ்தாபம் நீங்குமுங்க. விருந்து நிகழ்ச்சிகள்ல நீங்க கலந்து கொள்வீர்கள். பெண்களுக்கு ஆடை ஆபரணங்கள் வாங்கும் எண்ணம் அதிகரிக்குமுங்க. நிதானமாக பேசி மற்றவர்களிடம் அனுசரித்து செல்வது காரிய வெற்றிக்கு உதவுமுங்க. கலைத்துறையினருக்கு எதிர்காலத்தை கருத்தில் கொண்டு சில திட்டங்களை ஆலோசிப்பீர்களுங்க. எந்த சூழ்நிலையிலும் மனம் தளராது விடாமுயற்சியுடன் காரியங்களை செய்யணுமுங்க. வாகனங்கள் வாங்கும் யோகம் உண்டாகுமுங்க. சிலருக்கு மருத்துவ செலவு ஏற்படுமுங்க. வீட்டை விட்டு வெளியில தங்க நேரிடுமுங்க. கடன் விவகாரங்கள்ல கவனம் தேவைங்க. உப தொழில் தொடர்பான காரியங்கள்ல தாமதம் நடக்குமுங்க. அரசியல் துறையினருக்கு மேலிடத்திலிருந்து பயந்து வேலை செய்ய வேண்டி இருக்குமுங்க. உழைப்பு அதிகரிக்குமுங்க. நண்பர்களுடன் கருத்து வேறுபாடு உண்டாகலாமுங்க. உங்கள் வசம் உள்ள ஆவணங்களை கவனமா பார்த்து கொள்வது நல்லதுங்க. சொத்து விவகாரங்கள்ல கவனம் தேவைங்க. எதிர்பாராத செலவு உண்டாகுமுங்க. நீங்கள் ஆவலுடன் எதிர்பார்த்த காரிய வெற்றி கிடைக்குமுங்க. மாணவர்களுக்கு கல்விக்கு தேவையான உபகரணங்கள், புத்தகங்களை நீங்க வாங்குவீர்கள். கூடுதலாக நேரம் ஒதுக்கி பாடங்களை படிக்க வேண்டியது இருக்குமுங்க. அடுத்ததா உங்களோட நட்சத்திர பலன்களை பார்க்கலாங்களா? முதலாவதா பூரட்டாதி 4ஆம் பாதமுங்க. இந்த காலகட்டத்துல நீங்க வேலை விஷயமா பயணம் மேற்கொள்ள வேண்டியது இருக்குமுங்க. அதிகமா உழைக்க வேண்டியது இருக்குமுங்க. வாய்ப்புகள் வந்து குவியுமுங்க. எந்த ஒரு வாய்ப்பையும் நிராகரிக்க வேண்டாமுங்க. பணப்புழக்கம் அதிகமா இருக்குமுங்க. உத்தியோகத்துல உங்கள் திறமை வெளிப்படுமுங்க. மேலிடத்திடம் இருந்து பாராட்டு பெறுவீர்கள். சக ஊழியர்கள் மத்தியில மதிப்பு கூடுமுங்க. இரண்டாவதா உத்திரட்டாதி நட்சத்திரக்காரங்க. இந்த காலகட்டங்களை எதிர்பார்த்த காரிய வெற்றி உங்களுக்கு உண்டாகுமுங்க. வாழ்வில முன்னேற்றம் காண்பீர்கள். உடல் ஆரோக்கியம் பெறுமுங்க. வீண் அலைச்சல் ஏற்படலாமுங்க. சில நேரங்கள்ல நிர்பந்தத்தின் பேர்ல விருப்பமில்லாத வேலை செய்ய நேரலாமுங்க. குடும்பத்துல இருப்பவர்களுடன் திடீர் மனஸ்தாபங்கள் உண்டாகுமுங்க.
பிள்ளைகளிடம் அனுசரித்து செல்வது நல்லதுங்க. 3வதா ரேவதி நட்சத்திரக்காரங்கங்க. இந்த காலகட்டத்துல எதிலும் எச்சரிக்கையா செயல்படுவது உங்களுக்கு நன்மையை தருமுங்க. நல்ல விஷயங்கள் நிகழுகுமுங்க. நீண்ட நாட்களா இருந்து வந்த கடன் தொல்லை ஒழியுமுங்க. தம்பதிகளிடையே அன்பு மலருமுங்க. வீட்டிற்கு தேவையான பொருட்களை நீங்க சேர்ப்பீர்கள். தடைப்பட்ட திருமணம் கைகூடி வருமுங்க. மனப்பிரச்சனைகள் விலகுமுங்க. உங்களுக்கான அதிர்ஷ்ட எண்கள் பாத்தீங்கன்னா 5 மற்றும் 6ங்க. அதிர்ஷ்ட கிழமைகள் திங்கள், செவ்வாய், வியாழனுங்க. நீங்க வழிபட வேண்டிய தெய்வம் பாத்தீங்கன்னா மகாலட்சுமி வெங்கடாசலபதிங்க. உங்களுக்கான பரிகாரம் சொல்ற, அதையும் நோட் பண்ணிக்கோங்க. விஷ்ணு சகஸ்கரநாமம் மற்றும் மகாலட்சுமி அஷ்டகம் பாராயணம் செய்வது நல்ல பலன்களை தருமுங்க. சனிக்கிழமைகள்ல ஆஞ்சநேயருக்கு துளசி அர்ச்சனை செய்வது நன்மையை தருமுங்க. மேலும் மற்றும் நீங்க வழிபட வேண்டிய தெய்வம் பாத்தீங்கன்னா மதுரை மீனாட்சி அம்மனுங்க. உங்களுக்கான பரிகாரம் பாத்தீங்கன்னா தினமும் காலையில வீட்டு பூஜை அறையில தீபம் ஏற்றி கீழ்காணும் பாடலை 27 முறை பாராயணம் செய்யணுங்க. திருவருளால் எந்நாளும் சிறப்பெய்தி பெருமையுடன் புகழனைத்தும் பெறுவதற்கு மறுமையிலும் நல்வாழ்வு மலர்வதற்கு குருதேவா அருள் செய்வாய் போற்றி போற்றி. மேலும் உங்க வாழ்க்கையில நல்லதெல்லாம் நடக்க இனி ஒரு பரிகாரம் சொல்றேன், அதையும் நோட் பண்ணிக்கோங்க. தினமும் வீட்டுல பஞ்சமுக தீபம் ஏற்றி தரிசித்து வர மன அமைதி கிடைக்குமுங்க. காரிய அனுகூலம் உண்டாகுமுங்க. இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க. வாழ்க வளமுடன். நன்றி, வணக்கம்.